ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவங்க நெருப்பு எல்லாமே பார்த்து எரிஞ்சிட்ருக்கு. அவளோட 2 பிரதர் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேர் எஸ்கேப் ஆகி வெளியே போயிருங்க, சிஸ்டர் எப்படியாச்சும் வந்துடுவேன்னு அவள் சொல்கிறா. அந்த பசங்க அழுதுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போதே அவளுக்கு நெருப்பு பிடிச்சவங்க மயக்கம் வந்துடுது. ஸோ கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்க விஷயங்கள் எல்லாமே தோணுது. அவங்க பிரதர் ஜியாங் பெரிய பையனாகி அங்கே லூசின்னு ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். அவளுக்காக காசு எல்லாமே தனியாக செலவழிச்சிருக்கான். பட் ஆனால் அவள் இந்த நாவல் வேர்ல்டில் இருக்க அந்த மெயின் கேரக்டர் சூட சேர்ந்து அவனை அங்கே சீட் பண்ணிட்டு கடைசியில் ஒன்று இல்லாமல் ஆக்கியிருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ என் பிரதர் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. இன்னொருத்தனை பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போய் அரண்டு அங்கே இருந்துட்டுருக்கான். ஸோ இவனை எப்படி நான் காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே பயமாயிடுச்சிக்கு. நான் இப்போ ஏதாச்சும் பண்ணி என் பிரதரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆயிடுச்சிக்கா. டக்குன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரீபான் ஆகி ஒரு கிளப்பில் நின்னதுமே அங்கே அதை பார்த்துட்டு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரீபான் ஆகி வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சிருக்கு. ஸோ அவங்க வச்சவங்க பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜியாங் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் லூசிக்காக இந்த பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் நான் நினச்ச மாதிரியே உருப்படாமல் போயிட்டானா, ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணானா, அப்புறம் கம்பெனி நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட்ரஸ்ட்டை சரி அந்த ரூமோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க நம்பர் சொல்கிறாங்க. ஹீரோயினுமே இன்னைக்கு இருக்கு இவனுக்கு வேடிக்கைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு கண்டிப்பாக இன்னைக்கு இவங்கள கார்ட்ஸ் வச்சு அடித்து வெளியே தான் துரத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா நம்ம ஜியாங் அங்கே பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு கூலாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் பார்க்க எவ்வளோ ஒரு ரூடான பர்சனாக இருக்காரு. பட் ஒரு பொண்ணோட பின்னாடி இப்படி பைத்தியம் மாதிரி சுற்றுறாருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு அவன் பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு அங்கே பேசினதும் அவனை பார்த்தா பயங்கரமான கோவம் ஆயிட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறான். இவன் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளோ தூரத்துக்கு இவே அடங்க பிடாரியா மாறிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர கோவமாயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பயந்து போயிட்டு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ ஹீரோ ஏன்டே என்னடா பண்ணிட்டு இருக்க நிப்பாட்டுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. இவன் ஷாக்காகி போயிட்டு என் சிஸ்டர் திரும்ப வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் எல்லாரும் போங்கன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் தயவு செஞ்சு போயிருங்க சார் கோவமாக இருக்காருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் சொல்கிறான் நான் உங்களை எல்லாத்தையும் சொன்னேன்னு சொன்னதும் அவங்க எல்லோரும் போக பார்த்ததும் அங்கே ஹீரோயின் சொல்கிறா ஒரு நிமிஷம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு நீ அந்த பொண்ணுகிட்ட எப்படி இப்படியும் அதிக பிரசங்கி தானே பண்ணுவேன் சாரி கேள்றான்னு சொன்னதுமே ஐயோ என்ன இவங்க சாரி கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேடம் அவர் எப்போ யார்ட்டையும் சாரி கேட்க மாட்டாருன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஆமாம் மேடம் நான் தான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன் ப்ளீஸ் நீங்கள் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அவனை பார்த்தா ஆனால் அங்கே அப்போ ஹீரோ ஏன் பார்த்தே இல்லை அந்த பொண்ணு அவள் தப்பை ஒத்துக்கிட்டா நீ கேள்றா சாரின்னு சொன்னதுமே அவன் தலை சாரி கேட்டதுமே அங்கே இருக்கு எல்லாரும் ஷாக்காயிருது. யார்டா இந்த பொண்ணு இவங்களோட பேச்சை அவர் இந்த லெவலுக்கு கேட்குறாரேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் அதுக்கப்புறம் அங்கே போனதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு ஓ நீ இவ்வளோ தூரத்துக்கு ஆளாயிட்டியா, நீ பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க, பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்காக நீ இவ்வளோ காசை செலவு பண்ணேன்னா எப்படா குடும்பம் உருப்படுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் யார் இவங்க உண்மையிலே பயங்கரமான ஆளாக இருக்காங்களே இவரவே மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை சாப்பிடுங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே நீங்கள் 10 வருஷம் கழிச்சு ரிபானாகி வந்திருக்கீங்களா சிஸ்டர்ன்னு சொன்னதும் ஆமாம் அந்த நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதும் நான் கண்ணை முடிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு அப்படின்னா இது இவங்களோட சிஸ்டரா, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, பட் இதுக்கப்புறம் கம்பெனி தப்பிச்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவரை கண்டிக்கிறதுக்கு ஒரு பர்சன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்பாங்க நீ ஃபஸ்ட்டு இப்போ பண்ணியிருக்க இந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, காசு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாத்தையுமே ஒழுக்கமாக செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டினதும் அங்கே அசிஸ்டண்ட்டை போய் அதை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட சொன்னதுமே சார் லூசி கோவப்பட மாட்டாங்களான்னு சொன்னதுமே இல்லை அவள் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஃபஸ்ட் டைம் லூசியை தவிர இன்னொரு பொண்ணை ஃபஸ்ட் இடத்துல இவர் வச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கு. சரி சிஸ்டர் நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், வாங்க நம்ம இங்கே போயிடலான்னு சொன்னதும் நான் ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன்டா, நீ என்ன தைரியம் தான் நீ குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருப்ப, ஓ நீ குடிக்கிற லெவலுக்கு
ஆளாயிட்டியான்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்தவங்க அடி போட்டதுமே அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக என் சிஸ்டர் திரும்ப வந்துட்டா, எனக்கு பழைய அடி அங்கே விழுந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சாரி கேட்குறான். உங்களை கண்டிப்பாக அன்னைக்கு நான் காப்பாற்றிருக்கணும், நான் வந்து உங்களை விட்டுட்டு போனது பெரிய மிஸ்டேக்லன்னு சொன்னதுமே நீ வந்து இப்பயுமே தப்பாக தான் புரிஞ்சிச்சுக்க. சுச்சுவேஷன் சரியில்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே காரில் கூப்பிட்டுட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறான். என் சிஸ்டர் திரும்ப இத்தனை நாள் கழிச்சு கிடைச்சிருக்கா, கண்டிப்பாக நான் அவளை ஹாப்பியாக வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு சாப்பிட போகலாமா உங்களுக்கு பசிக்குதுலன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு பசிக்கலை, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் அப்பாங்க சரி சிஸ்டர்னு அவன் சொல்கிறான். சரி எப்படி இருக்கா உன்னோட லூசின்னு சொல்லி கேட்டதும் லூசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சிஸ்டர், நம்மளோட வில்லால அவள் இருக்கான்னு சொன்னதும் என்னது வில்லால இருக்காளா, எதுக்காக அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கேன்னு சொன்னதுமே நான் அவளை கூட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் சிஸ்டர், நம்மளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாமே நல்லா பழகிருச்சுன்னா நல்லா இருக்குல்ல சிஸ்டர் அப்படின்ற சொன்னதும் ஓ இந்த நாவலோட விஷயம் இந்த லெவலுக்கு போயிடுச்சா, இதை கண்டிப்பாக இப்படியே கண்டினியூ பண்ண விட்டேன்னா அவனோட நிலைமை நான் நினச்ச மாதிரி தான் மாறும், அவளோட உண்மையான வந்து நேரத்தை வெளியே கொண்டு வரணும்னா நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக யோசிச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் அந்த விழாவில் வந்து இருக்க விரும்பலப்பா, தேர்ட் பர்சனாக ஏன் இருக்கணும், எனக்கு புதுசாக ஏதாச்சும் வீடு வாங்கி கொடுத்துரு, நான் அங்கே இருக்கேன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே உங்கள் கூடவே சேர்ந்து நான் இருக்கேன், இவ்வளோ நாள் கழிச்சு உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன், எப்படி நான் தனியாக விட்டுட்டு போவேன், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணணும்னு சொன்னதும் அதெல்லாம் சரி இருக்கட்டும், பட் அந்த பொண்ணை நீ ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்க நல்ல பொண்ணுன்னு சொல்கிறையே, ஒருவேளை அவன் நல்லவளா இல்லைன்னா அப்படின்ற சொன்னதும் ஐயோ சிஸ்டர் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையிலே அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற சொன்னதும் இவன் மனசுலாம் பதிஞ்சிருக்கு, கண்டிப்பாக அப்படியே நடக்க விடக்கூடாது, அவளோட உண்மையை நான் வெளியே கொண்டு வரணும்னு அவள் யோசிக்கிறா. பிறகு இந்த லூசியை காமிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து இருக்காங்க. வா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்தான்ப்பா, உனக்காக எப்படிப்பட்ட பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான், பெரிய பணக்காரனா தான் நீ வளைச்சு போட்டிருக்க, அவன் உன்னை தவிர யாரையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்றத சேட்டுங்க பேசினதுமே கேட்டு அவளுக்குமே பயங்கர ஹாப்பியாயிட்டு இருக்கு. அப்பாங்க அவன் மட்டும் கிடையாது மிஸ்டர் ஷூமே என் கூட சேர்ந்து பின்னாடி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காரு, நான் யாராச்சும் ஒரு பையனை கண்டிப்பாக சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே நீ பேசாமல் வந்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறத கேளு, ரெண்டு பேர்த்தையுமே உன் பின்னாடி அலைய விடு, யார் பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்பாங்க வெயிட்டர்ஸ் வரவுமே சரி ஜியாங் எங்கன்னு சொல்லி கேட்டதுமே மேடம் அவர் பர்த்டே பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவன் தான் கால் பண்ணி இங்கே வர சொன்னான்னு சொன்னதும் ஆமாம் மேடம் வர சொன்னார், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்தாங்க, ஸோ அவங்க கூட சேர்ந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது, யார் அது எங்களுக்கு நடுவில் வர்றதுன்னு சொன்னதும் அப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. உடனே வாங்க நம்ம ஜியாங்கிட்ட கால் பண்ணி நீ என்ன பர்த்டே பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஆமாப்பா நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் உன்னை பிறகு வந்து மீட் பண்ணுறேன், உனக்கு என்ன விஷயம்னு சொல்கிறேன், இப்போ நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சிஸ்டர் உங்களுக்கு என்ன இந்த வில்லா பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே இதவே நம்ம வாங்கிடலாம், நான் இங்கே போய் உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிடுச்சுக்கு. பிரதர் இருக்கிறதுமே நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்த்தியான்னு சொல்லிட்டு பிறகு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உன்னோட பர்த்டே பார்ட்டின்னு சொன்னதுமே நீங்கள் வாங்க என்கிட்ட என்ன வேறு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. பிறகு இங்கே நம்மளோட ஹீரோஸ் என்ன காமிக்கிறாங்க, அவங்க அசிஸ்டன்ட் சார் நீங்கள் அவர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே அந்த லூசிக்காக அவர் காசை தனியாக செலவு பண்ணிட்டு சுற்றுறாரு சார் சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கர அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சிக்கு. அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க கூட சேர்ந்து போயிட்டாங்க, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சா அதே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு இது சூசியாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஸோ பாஸ்டர் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க, ஆர்ஃபனேஜில் போய் குழந்தைங்களா அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க போயிருக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்பாங்க நம்ம ஹீரோ புள்ளி பண்ணதுமே பசங்க எல்லாரும் சேர்ந்து இவதான் காப்பாற்றிருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு முதல் எனக்கு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் கண்டிப்பாக அவளை மீட் பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இவன் அங்கே டப்பில் தண்ணி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் காலை வைங்க சிஸ்டர் உங்களுக்கு மசாஜ் பண்ணுறேன் ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகும்னு சொல்கிறான். சரி ஓகே நம்மளோட பிரதரை ஹான் எங்கடான்னு சேர்த்து கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு பற்றி எனக்கு எதுவுமே தெரியல சிஸ்டர், அன்றைக்கி டிவி விபத்தில் நான் வெளியே தப்பிச்சு வந்தேன், பட் அவனை நான் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு, பட் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சேர்த்து அவன் ஃபீல் பண்ணதுமே நீமே சின்ன பையன் தானே உண்மையில எந்த தப்பு இல்லைன்னு சேர்த்து அவள் யோசிக்கிறா. பட் அவளுக்கு நல்லா தெரியும் இந்த நாவலோட படி அந்த லூசியோட சிஸ்டர்
ஷவ் மேலே அவன் லவ்வில் விழுந்து அவனுமே அங்கே சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்கான். பட் அப்படிலாம் வந்துட்டு நான் நடக்க விட மாட்டேன். கண்டிப்பாக என் சிஸ்டரை நான் வந்து என் பிரதரை கண்டுபிடிச்சிருவேன். பட் இந்த லூசியை பற்றின விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே ஹீரோயினோடது கிடைச்சிருது. ஓ இவளுக்காக தான் அவள் இதெல்லாம் கேன்சல் பண்ணா. நான் என்னோட மேனை வந்து அவள் செடியூஸ் பண்ணால் அவளுக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல, கண்டிப்பாக நான் அதை பண்ணி ஆகணும், என் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. வெளியே இருந்து பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. நீங்கள் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை எனக்காக வாங்கன்னு சொன்னதும், சார் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதுக்கு மேலே இங்கே ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, எப்படி சார்னு சொன்னதோ அது என்ன 50 மில்லியன் இருக்குமா, நீங்கள் 500 மில்லியன் ஆஃபர் பண்ணுங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறான். இறங்கி வந்துடுச்சேக்கா. அப்போ அங்கே சிஸ்டர் வந்துட்டியா, அங்கே பாரு உனக்காக நான் யாரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு செட்டு காமிச்சா அவங்க வீட்டோட அந்த பழைய மெய்டு தான். அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஆன்டின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ என்னடா நீ வந்து 9 மணி ஆயிடுச்சு ஆஃபீஸ் போகாமல் இருக்கேன்னு சொன்னதும், சிஸ்டர் எனக்கு ஆஃபீஸ்லாம் போக பிடிக்கல, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து நான் இருப்பேன்னு சொன்னதும், ஓ நான் வந்தால் நீ ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க மாட்டியா, நீ இப்படியே கண்டமானிக்கு பொண்ணுங்களோட சேர்ந்து சுற்றி ஆஃபீஸை கவனிக்காமல் விட்டு நாசமாக்கலாம் ஐடியா பண்ணிச்சிருக்கியா, இதுக்கப்புறம் யாரோடையாச்சும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து போலன்னா அடி பிச்சிருவேன்னு சொன்னதுமே அவன் பயந்து ஓடி போயிடுறான். ஸோ இவனை மட்டும் தனியாக விட்டால் கம்பெனியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டான், நானுமே போய் சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனா ஆன்ட்டி நீங்களுமே கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வெளியே அங்கே அந்த லூசி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறா. வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, நீ தான் என்னோட மேனை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கியா, மரியாதையாக வெளியே வான்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்களுமே பயங்கரமாக அங்கே வந்துட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அவனோட மிஸ்ட்ரஸா, எவ்வளோ கேவலமான பொண்ணு, கல்யாணம் பண்ண போகிற பையனை வந்து வேறு வந்து உடலை பிரிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின், ஓ இவ தான் அந்த லூசியா, இவளோட புத்தி இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வழா. அங்கே நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, எங்களோட எங்லேடியை பற்றி நீ இப்படி பேசாதான்னு சொன்னதும், பாவம் எங்லேடியாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்னோட மேனை செடியூஸ் பண்ணியிருக்க, மரியாதை நீ இங்கேருந்து போயிரு, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நானியோட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே இப்போ ஹீரோயின் தப்பாக பேசிட்டு இருக்கா. நான் உன்னோட சிஸ்டர்ன்னு சொன்னதும், பார்த்தீங்களா இந்த காலத்தில் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. ஸோ அவன்கிட்ட, சார் இப்படி உங்கள் சிஸ்டரை தொல்லை பண்ணுறதுக்காக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே போயிருக்காங்கன்னு சொன்னதும், ஐயோ அவள் தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டாளா, வீட்டுக்கு போங்க என் சிஸ்டரை காப்பாற்றணும்னு சொல்கிறான். பிறமே ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்கா. இப்போங்க நீ என்கிட்ட நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டேன்னா கண்டிப்பாக உன்னை மன்னிச்சு விட்டுருவேன்னு சொன்னதும், என்ன தெரியுதான் எங்கள் மேடம் பண்ணி நீடன் பண்ண சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டு கேட்டதுமே கோவம் ஆகிட்டு அடிக்க வந்ததும் ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உனக்கு என்ன தைரியம் தான் எங்கள் ஆன்ட்டி மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவள் பயங்கர டென்ஷன் ஆகி போயிட்டு, ஓ நீ இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கியா, என்னை அடித்ததுக்கு அவர் வந்தால் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அப்போ அங்கே நம்ம ஜாங் வந்துடுறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆளை கூட்டிகிட்டு வந்துன்னு சொன்னதுமே, பார்த்தீங்களா இவ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு என்னவே அடிச்சு அவமானப்படுத்துறா, இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இப்போ ஹீரோயின், என்னப்பா நீ என்னை வீட்டை விட்டு துரத்த போறியான்னு சொன்னதுமே, வாய மூடு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் என்னோட சிஸ்டர்ன்னு சொன்னதுமே, என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க சிஸ்டர் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீ விபத்துல இறந்து போயிட்டாங்கல்ல, இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவ எப்படி என்ன அடிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினதும் அவனே டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன வாய்க்கு வந்தபடி நீ பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு இன்னுமே பயங்கரமா அவளுக்கு டென்ஷன் தான் ஆயிட்டு இருக்கு. கஞ்சாட காமிச்சதுமே அங்க இருக்க எல்லாரையுமே, இது அவரோட ஃபேமிலி மேட்டர், நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அவன் சொல்கிறான், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உண்மையிலே அவள் என் சிஸ்டர் தான், அவள் திரும்ப வந்திருக்கா இப்போ அப்படின்ற சொன்னதும், அது எப்படி சாத்தியன்னு சொல்லி கேட்கும்போது, அவள் தீவிர ஆக்சிடென்ட்ல ஹோம்ஒர்க்கில் போயிட்டா, இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின், ஆல்ரெடி நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன்கிட்ட சொல்லி வச்சுட்டேன், இல்லைனா நான் ரீபான் ஆகி வந்திருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக இவள் காசுக்கு பேராசை பிடிச்சி என்னை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டுருப்பா அப்படின்றத யோசிச்சுட்டேக்கா. அப்போங்க அவள் இன்னமே நீங்கள் வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் சிஸ்டராக இருந்தால் எப்படி சின்ன பொண்ணு மாதிரி இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்போ இங்கே ஹீரோயின், நான் என்னோட ஹெல்த் அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன், அதனால் அப்படி இருக்கேன், உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே மெய்டுமே தப்பாக புரிஞ்சுட்டு பேசாத, அது அவங்களோட சிஸ்டர்ன்னு சொன்னதுமே அவளுக்கு ஒரு வழியாக நம்பிக்கை வந்துடுது, இதில் உன்னோட தப்பு தான்ப்பா, நான் என்ன பண்ணுவேன், நீ தானே இவங்க உங்கள் சிஸ்டர்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்கிறா. பட் இவனுக்கு சிஸ்டர் இருந்தால் இவனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களுக்குமே சொந்தமே, எனக்கு எப்படி முழுசாக
கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு கண்டிப்பாக அப்படின்னா நான் ஷூ கிட்ட தான் போகணுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. உடனே அவன்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணி பேசினதுமே இவ எவ்வளோ பெரிய கோல்டிகராக இருக்கா. உடனே அவள் நேரத்தை மாத்திரா பார்த்தியா, இவளை கண்டிப்பாக நான் சும்மா விடக்கூடாதுன்னு செட் யோசிக்கிறான். அப்பாங்க சரி இவளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க, என் சிஸ்டர்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சதுமே அவன் போயிட்டு நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறான். ஹீரோயின்கிட்ட பெல்ட்டை கொடுத்து நான் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன அடிங்கன்னு சொன்னதும் தப்பு தான்டா நீ இன்னைக்கு பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அடிக்க போனதுமே அவன் பயந்து போயிடுறான். ஹீரோயின் பட் அடிக்கலை, நீ வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல பிரதர் தெரியுமா அப்படின்றத சொல்கிறா. கரெக்டான டயத்தில் வந்து நீ என்னை காப்பாற்றிட்டே இல்லை அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பட் இருந்தாலுமே திரும்ப அடிக்கிற மாதிரி ட்ராமா பண்ணதும் பயந்து போயிடுறான். நீ என்ன உன் சிஸ்டர் வந்து டெவில் நினச்சிட்டு இருக்க, போட்டு அடித்து கொடுமைப்படுத்த, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எந்திரி நீ முதன்னு சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ ரொம்பவே மோசமான பொண்ணாக இருக்கா, இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொன்னதுமே எனக்குமே அப்படிதான் சிஸ்டர் தெரியுது. இப்போ வரைக்குமே நான் இவளோட இந்த ஃபேஸை பார்த்ததே இல்லை, இப்போ இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சைட்டு அவனுக்குமே எதுவுமே புரிய மாட்டுது. ஓகே நீ கவலைப்படாத, நம்ம வந்துட்டு இப்போ இதை பற்றி பிறகு பேசிக்கலாம், நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்க கிளம்புன்னு சொன்னதுமே இல்லை அவள் திரும்ப வேற வந்து இங்கே அட்டுலியம் பண்ணுவான்னு சொன்னதும் இல்லை நான் போக மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு நைட் போலாங்க வீட்டில் அவள் யோசிச்சுட்டேக்கா இப்போ கண்டிப்பாக அந்த ஷூ கூட சேர்ந்து அவள் கனெக்ஷன் அதிகமாக்கிருப்பா. அவளுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணி என்னோட பிரதர்கிட்ட கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அவன் மேலே வந்துட்டு இருக்க ஆசையை வந்து போக்கிடுவான், அவளை கிவ் அப் பண்ணிடுவான் அப்படின்ற சரி யோசிச்சுட்டேக்கா. கதவை அங்கே யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்போ போய் இங்கே ஓப்பன் பண்ணா அங்கே நிற்கிறது பார்த்தா நம்மளோட ஹீரோ ஷென் தான். அவங்க டவலை மட்டும் கட்டிட்டு வந்து நின்றுச்சேக்கான். அதை பார்த்ததுமே வாவுன்னு சொல்லிட்டு அங்கே மூக்கெல்லாம் ரத்தம் வந்துடுது. அப்போ அங்கே அவன் எனக்கு இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்குது, நான் பாடி வந்து நல்லா ஸ்ட்ரெச்சராக வச்சுருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு பிரோஜனம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கான். நான் உங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், என்னோட வாஷ்ரூமில் வந்துட்டு ப்ராப்ளம், நான் உங்களோட வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின்மே ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போ அப்படின்றத சொல்கிறா. யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஏய் நீ ஷென்னாச்சேப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு வேளையை உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அது சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்படி டவலோட நின்றுச்சிக்காது ஆக்வர்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டேவும் எப்படி வந்துட்டு காலம் மாறி போயிருக்கு பார்த்தியா, அவன் வந்துட்டு எப்படி இருந்தான் இப்போ எவ்வளோ பெரிய வந்து ஒரு மனுஷனாகிட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பக்கத்து வீட்டில் இருக்கானா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாச்சே, கண்டிப்பாக அப்போ பணக்காரனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை பற்றி செக் பண்ணால் அவன் பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஸோ கடவுளையே இவ்வளோ டிஃப்ரெண்ட் பண்ணார், என்னாலும் இப்படி ஆக்கிட்டு அவனை அப்படி ஆக்கிட்டாரு. சரி ஓகே எல்லாம் நன்மைக்கு தான், அவன்கிட்ட கண்டிப்பாக நான் இப்போ ஃபேவர் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டேக்கா. ஸோ அப்போ அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்ததுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கப்பா, என் பிரதரோட ட்ரெஸ்மே உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அவன் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்ததுமே நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டிவி விபத்தில் மாட்டிக்கிட்டேன், இப்போ திரும்ப ரிட்டர்ன் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுமே என்ன சரியான போரிங்காக இருக்கான், அவ்வளோ ஈஸியாக வந்து பேச்சை முடிச்சுட்டு போகணுன்னு பார்க்குறானே, கொஞ்சம் பேசினா தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அவன் மனசுலே நீ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா அதே எனக்கு போதும், இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ என்கிட்ட கேளுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் காதில் சில ஹெல்ப்பெல்லாம் கேட்குறா. இவன் பக்கத்துக்கு வந்ததுமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நீ என்னப்பா நான் சொன்ன ஹெல்ப்பெல்லாம் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ஓகே கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு அவன் அதே மாதிரி அந்த ஷூவை மீட் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்கான். என்னை போட்டு அவன் பயங்கரமாக வேறு பொண்ணுக்காக அடித்து டார்ச்சர் பண்ணிட்டான்ப்பா, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவனை சூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டே எனக்கு கிடச்சிருந்தீங்கன்னா நான் உங்கள் கூட சேர்ந்தா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டேக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட பாய்ஸ் சைட்டாங்க வந்து போகும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ இல்லாமல் எடுத்துடுறாங்க. அவனை பார்த்தா ஹீரோயினோட ஃபோட்டோவை தான் அங்கே போஸ்டில் வச்சுருக்கான். இவ கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா உயிரோடு இருந்தால் எனக்கு இப்படிலாம் இருக்காதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே கவலையாயிடுச்சுக்கு. பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்து அங்கே எவிடன்ஸோட உட்காந்துருச்சேக்கான். ஹீரோயின் மேலே மாடியில் அப்படியே ரெடி ஆகிட்டே பாட்டெல்லாம் பாடிச்சிக்கா. பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது, பட் அவன் ரொம்ப சூப்பராக அவள் சிங் பண்ணுறாளன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட்மே ஆமாம் சார் அப்படின்ற சொல்கிறாரு. பட் மனசுலே இந்த காதலுக்கு கண்ணுலன்னு கேள்விப்பட்டேன், பட் காதுமே இல்லையா, எவ்வளோ கேவலமாக இருக்குது பாட்டு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்ததுமே நீ கேட்ட எவிடன்ஸ் எல்லாம் இந்தான்னு சொல்லிட்டு கொடுத்தா அங்கே அவங்க 2 பேரும் ஆஃபரில் இருக்க வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது,
அதை பார்த்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் பிஸ்னஸ் எதிரியாச்சு அவர் இவங்களுக்காக வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்காரா, இப்போ காதல் எந்த லெவலுக்கு போயிடுச்சு பாரு அப்படின்ற செட்டு யோசிக்கிறாரு. நான் உன் கூட சேர்ந்து வரவான்னு சொன்னதும் இல்லைல்லப்பா நானே பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு பாய் செட்டு போகிறா. இப்போ சார் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. இவருக்கு இவங்க மேலே லவ், அவங்களுக்கு வேறவங்க மேலே லவ், அவங்க பிரதருக்கு அந்த லூசி மேலே லவ், எப்படி வந்து சுத்து போட்டு போகுது பாரு காதல்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு அவங்க போகும்போது அங்கிள் ஆண்டியை மீட் பண்ணால் ஹாப்பியாவாங்கன்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டியை அந்த லூசி ஃபயர் பண்ணியிருக்கா. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த லூசியோட கையில் எல்லாமே போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயின் அங்கிள் ஆண்டின்னு சொல்லிட்டு வந்ததும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருது. வாவ் நீ திரும்ப வந்துட்டியாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டமேமா, எப்படிமா வந்தேன்னு சொன்னதும் தான் ஆண்டி இருந்தேன் இப்போ திரும்ப வந்துட்டேன்னு அவள் சொல்கிறா. பட் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் என்னை ஃபயர் பண்ணிட்டாமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களை ஃபயர் பண்ணன்னு சொன்னதும் அவதாம்மா இந்த கம்பெனியோட சிஇஓ, உன் பிரதர் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறது தான் கேட்பான்னு சொன்னதும் ஓ இந்த லெவலுக்கு ஆளாயிடுச்சா அப்படின்ற சைட்டு பயங்கர கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அந்த லூசி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்ததுமே சிஸ்டர் நீங்களான்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி நடித்ததுமே அவன் தான் பக்கத்தில் இல்லையா அப்புறம் ஏன் ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னதும் ஓ உனக்கு என்ன புரிஞ்சுக்கிருச்சா அப்படின்றத சேர்த்து ரொம்ப கோவமாயிட்டு ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஆங்கர் ஆண்டியை பார்த்து நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் வேலையை விட்டு தூக்கியாச்சு போங்கன்னு சொன்னதுமே அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட ஓனரோட பொண்டாட்டி அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற சொன்னதும் அப்படியா உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கா, உனக்கு தான் ஷூ கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கேன் அப்புறம் ஏன் என் பிரதரை நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க விற்ற வேண்டியதானேன்னு சொன்னதும் ஓ உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்புறம் எப்படிமா தெரியாமல் இருக்கும் அப்படின்றத சொன்னதும் பற்றி அவர்கிட்ட சொன்னால் நம்புவாரா, கண்டிப்பாக நம்ப மாட்டாருன்னு சொன்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன். பட் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த கம்பெனியோட ஓனர் நீனா, இந்த கம்பெனியில் 60% சேல்ஸ் வந்து என் பேரில் இருந்துச்சு, அப்போ இந்த கம்பெனி யாருக்கு சொந்தம்னு சொன்னதும் அதான் நீ செத்து போயிட்டேன்னு செட்டி எல்லாம் மாறிடுச்சின்னு சொன்னதுமே அதான் ரிட்டர்ன் வந்துட்டேனே தானாகவே மாறிக்கும், அப்போ கம்பெனி யாரோட பேரில் இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜியாங்குமே வந்துடுறான். சிஸ்டர் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் உடனே உன் சிஸ்டர் இப்படி என்னை மோசமாக பேசிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அதுக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கா. அவங்க அங்கிள் ஆண்டியவே வந்து வேலையை விட்டு ஃபயர் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்னது அங்கிள் ஆண்டியை ஃபயர் பண்ணாளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுலப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்றதுக்காக நான் பண்ணேன், நான் தப்பாக எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உனக்கு ஷூ தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அவன் நம்மளோட பிஸ்னஸ் எதிரி, பட் இவளுக்கு என்ன அவன் கூட சேர்ந்து பேச்சு தெரியாமல் மீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற விஷயத்த அவ சொல்கிறா. ஸோ அவங்க ஆன்ட்டி ரொம்ப கோவமாயிட்டு இப்போ தான் ஆமாம் அவன் கூட எனக்கு அஃபேர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன், இப்போ நான் அவன்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதும் உனக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது என் மேலே பழிய போடுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் எவிடன்ஸ் தானே வேணும் இந்த பார் அப்படின்ற சேர்த்து அங்கே ஃபோட்டோஸ் ரெக்கார்டிங் எல்லாம் தூக்கி போடுறா. அதை நம்ம பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அங்கே ரெக்கார்டிங்கை கேட்டால் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ எனக்காக அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு அவன் சொல்லியிருக்கான், ஸோ அப்படின்னா நீ எனக்கு பின்னாடி துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைப்பா, இவங்க என்னை ஃபேக்காக மாட்ட வைக்க ட்ரை பண்ணுறாங்க, நான் போய் அப்படி பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சொல்கிற போய் நான் நம்புவேனா, என் சிஸ்டரை தான் நம்புவேன்னு சொன்னதும் இவன் வந்ததுமே என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டு அவளை பார்த்து அப்படியே முறைச்சதுமே என்ன என் சிஸ்டரை முறைச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஒன்று மாதிரி ஒரு லேடிக்கு நான் இங்கே இவ்வளோ பொசிஷன் கொடுத்ததே தப்பு, நான் உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உரிமையும் கொடுக்க போகிறது கிடையாது, நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் இவ கூட சேர்ந்து பண்ண என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு இவளோட பேச்சை கேட்டு நீ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுவியா அப்படின்றத சைட்டு அங்கே கோவப்பட்டதுமே நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, சிஸ்டர் மட்டும் தான் எனக்கு இந்த உலகமே, உனக்கு இந்த ஆஃபீஸில் இதுக்கப்புறம் இடம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போன் செட்டு திட்டினதும் அதை கேட்டுட்டு இவ்வளோ நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன், இவள் வந்ததுமே வாழ்க்கையே நரகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே அவங்க அங்கிள் ஆண்டியை பார்த்து அவன் சாரி கேட்குறான், என்னால் தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பாங்க அவங்க இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து கம்பெனியை நல்லபடியாக கொண்டு வரலான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அவளுக்கு இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு காரணம் என்ன, நீ தான் கம்பெனியை ஒழுக்கமாக பார்க்காம கண்டவளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விடுவியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டினதுமே அவங்க சாரி கேட்குறான். சரி சிஸ்டர் என்ன பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதுமே உனக்கு ஷென் தெரியுமான்னு சொன்னதுமே ஆமாம் தெரியும், அவர் தான் நம்மளோட இன்வெஸ்டரேன்னு சொன்னதும் அவர் என்னோட பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருக்கார், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னதும் ஏன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா, அவர் எப்படி தெரியும்னு சொன்னும்போது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவனுக்கு டவுட் ஆகிட்டு பட் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிராக அங்கே ஒரு அங்கிள் தானே இருக்கணும், அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த ஷூவை மீட் பண்ணிட்டு பிளான் எல்லாமே சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்
சொல்லும்போது அங்கே அக்காவும் தம்பியுமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஷோ அங்கே பார்த்துடுறான். ஏன்னா சூசி செத்து போயிட்டு தான் நினச்சேன், பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்காளே, கண்டிப்பாக அவள் என்னோட லைஃப்பில் திரும்ப வேணும்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுருக்கான். அப்போ அங்கே அவளை பார்த்தா நான் அவளை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரவுடிங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறா. இவன் நம்ம ஷென்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கான். எப்படி இருக்கேன்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் எப்பயுமே ரொம்ப சூப்பராக தான் இருப்பீங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டீங்க, இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு இப்படிலாம் மாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஓ வேலை முடிஞ்சிருச்சுல நீ கிளம்புன்னு சொன்னதும் அவர் சாமி விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அவள் என் கூட சாப்பிட வரேன்னு சொன்னா, இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கதவை நாக் பண்ணதுமே வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு கதவை திறந்தா கூட சேர்ந்து இருக்கிறது நம்மளோட தான். அப்போ அங்கே அடப்பாவி இன்னொரு பர்சன்மா அப்படின்ற செட்டை யோசிக்கிறான். என்னப்பா நீ ஃப்ரீயாக இருக்கே, அங்கே கூட சேர்ந்து நீ வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் இவனை பார்த்துட்டு ஐயோ கவலையாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நீங்கள் ரொம்ப பெரிய CEO, நீங்கள் எப்படி எங்கள் கூட சேர்ந்து வருவீங்கன்னு சொன்னதும், யார் சொன்னது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் போகலான்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தாங்க ஒரு பர்சன் அங்கே அவளை அட்டாக் பண்ண வந்ததுமே ஹீரோயின் எப்படி எஸ்கேப் ஆகிடுறா. அப்போ அங்கே இவங்க 2 பேருமே முன்னாடி வந்துட்டு மரியாதையை உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு அனுப்பிவிட்டது ஒன்று அவளை அட்டாக் பண்ணேன்னு சொன்னதும், இவளை போட்டு தள்ள பண்ணால் எனக்கு காசு கொடுப்பாங்கன்றத சொல்கிறான். யார்டா இந்த வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. காட்ஸை வந்துட்டு நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகிறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தா, திரும்ப அவன் அட்டாக் பண்ண வந்தா. வேமா அங்கே ஹீரோயின் வந்து அவங்க தம்பியை பிடிச்சி தள்ளி விட்டா. ஹீரோவை பார்த்தா அவளை கையை உடலை விட்டதுமே அவன் கையில் வந்து அங்கே கட்டானதும் ஐயோ நம்ம பாஸ் மேலே அட்டாக் ஆயிடுச்சு, இப்போ போய் பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வேகம் ஓடி வந்து அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஜியாங்க்கு ஷாக் ஆகி போயிட்டு என்ன இவனுங்க இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. பட் நம்ம ஹீரோயின் ஐயோ உன் கையில் அடிபட்டுருச்சா, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அமுக்குனதுமே தாயே அம்மா நீ வீடு கையை உடச்சிடாத, அடிப்பட்ட இடத்துல பிடிச்சி அமைக்கிட்டுருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் இது எல்லாத்தையும் வண்டியிலேருந்து அவள் பார்த்துட்டு இந்த டைம் என்னோட பிளான் சொதப்பிருச்சு, கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே சேர்த்துருந்தா அந்த 2 ஆளுங்களுமே ஐயோ பாஸ்க்கு வந்துட்டு கையில் அடிபட்டுருக்கு, நம்மளை கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒருவேளை என்ன ஷென்னுக்கு பசங்க மேலே எது லவ்வா, இவங்க 2 பேரும் இந்த பார்வை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். அங்கே நர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுமே இப்போ அவருக்கு கையில் எது தழும்பலாக இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இவனுக்கு பயங்கர ஹாப்பியாகிருது, நம்ம மேலே ரொம்ப அக்கறைப்படுறான்னு சொல்லிட்டு அவனுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டுருச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறான். அந்த பர்சனை வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு போலீஸில், பட் அவன் என்ன அடித்தாலுமே வந்து வாயை தந்து உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பர்சன்ஸுமே என் கூட சேர்ந்து வந்தாங்க. அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க அப்படியே காண ஆள் எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படின்னா ஹெல்ப் பண்ண வந்தானுங்களா அவனுங்க, நான் என்னமோ வந்துட்டு இவனுக்கு அவன் மேலே தான் லவ் ஆகுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அப்போ அங்கே சரி ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பட் இவ்வளோ அட்டாக் பண்ண வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும், நான் வீட்டில் டாக்டரை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் அது யார் உண்மையிலே வந்துட்டு அங்கே ஜியாங்கோட சிஸ்டர் தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே நல்ல வேலை பார்க்க பொண்ணு சின்னவங்களா இருக்காங்க, நான் கூட இவர் மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாராக்குன்னு நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு நான் பேசாமல் உன் கூட சேர்ந்து இன்னைக்கு இருக்கேன் சிஸ்டர்ன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு இவன் எப்படி இருந்தால் அவள் எப்படி என் பக்கத்தில் க்ளோஸாக வருவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, நான் தானே அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், என்னால் தானே அடிபட்டுருக்கு, நீ ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சரி நான் ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் வேமா கண்டிப்பாக வந்தாகணும், என் சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கா, இவன் ஏதாச்சும் வந்து மைக்கி கைக்குள்ள வச்சுட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளே போனதுமே எங்கள் ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க. என்ன சார் உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு சொன்னதும் ஆமாம் அடிபட்டுருச்சு சின்னதான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னதும் அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு கேர் பண்ணிக்க முடியும்னு சொன்னதும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட சேர்ந்து நான் அவரை பார்த்துருக்கேன், சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் அங்கே யோசிக்கிறாரு. பிறகு அங்கே கிளம்பி நம்ம ஹீரோயின் உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. சரிப்பா இப்போ நீ வந்துட்டு குளிக்கணும்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை வேணான்னு சொல்கிறான், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு அடிபட்டுருக்கா, அப்போ நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா எனக்கு அடிப்பட்ட வசதி இவ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காளா இல்லைனா பண்ண மாட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோப்பா, நான் வந்துட்டு உன் பாடியெல்லாம் பார்க்க மாட்டேன், வா குளிக்க வைக்கலான்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு 2 கண்டிஷன் இருக்குது, இல்லைனா பேசாமல் குளிக்காமல் இருந்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் சரி ஓகே நான் வந்துட்டு உள்ளே குளிக்கிறேன், நீ வெளியேறு, ஏதாச்சும் தேவைப்பட்டா நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறான். ஸோ உள்ளே குளிச்சிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஹீரோயின்
ஹீரோயின் வந்ததுமே பாடியை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ நீ எதுவும் என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்கல, இல்லை நான் போவட் நினச்சிட்டு அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அங்கே போயிட்டு ரொம்ப ஷை ஆயிடுச்சுக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு வந்து ஏன் இப்படிலாம் தோணிச்சுக்குன்னு சொல்லிட்டு அப்பாங்க இந்த ஆளுங்க ஹீரோட்ட கால் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஊசி தான் அப்படின்றத சொன்னதும் அவன் எங்கே இருக்கான்னு போதும் கண்டுபிடிங்கன்னு சொன்னதுமே அவங்க எப்பயுமே அந்த ஷூவோட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு பாஸ்டில் இருந்த விஷயம் ஞாபகம் வருது. இவன் அங்கே நம்ம ஷென்னை போட்டு அடிச்சிருக்கான், நான் அவளை ரொம்ப லைக் பண்ணிச்சிருக்கேன், அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஸோ அவன் கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி என்னோட பிரதரை தேடி கண்டுபிடிக்கணும், அவனை நான் வந்துட்டு காப்பாற்றணும்லன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் ஜியாங்காவை கால் பண்ணுறா. நான் இப்போ உன்னோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டரை மீட் பண்ணணும்டான்னு சொன்னதுமே நான் அவ கூட பிரேக்கப் பண்ணிட்டு நீங்கள் அவங்க சிஸ்டரை மீட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் சொன்னதை மட்டும் பண்ணு, அவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த லூசி அவங்க சிஸ்டர் ஷாவை போய் மீட் பண்ணுறா. இப்படி எனக்கு அவனுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ நம்ம பணக்கார பசங்களாக பார்த்து நம்ம கை வச வச்சா தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஐடியா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஹான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்துட்டு எங்கே இருக்கான்னு தெரியாது, பட் எனக்கு தெரியும் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே. நீ பேசாமல் அவனை வலையில் விழுக வச்சிரு, அவன் சரியான ஒரு பயந்தாங்குழி. ஸோ கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேன்னா அந்த சொத்தையில் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குல்லன்னு சொன்னதுமே அவளுக்கு அந்த ஐடியா பிடிச்சி போயிடுது. பாப்பாங்க உடனே அந்த ஷாவ் நான் ஃபஸ்ட்டு ரவுடிங்களை வச்சு அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், நான் போய் காப்பாற்றினா அவனுக்கு என் மேலே லவ் வந்துடலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின்மே அதே ஸ்கூலுக்கு அங்கே வந்து விழாங்க. அந்த ஷாவ் அங்கே தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. பட் அந்த ஷாவை பற்றி அங்கே கேட்டுச்சிக்கும் போது நம்மள இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இவர் ரீபான் ஆகி தான் வந்திருப்பா, அதனால தான் பார்க்க இவ்வளோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோட ஆளுங்க அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோட்ட இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் கண்டிப்பாக ஷூ அவளை மீட் பண்ண விடக்கூடாது, அவள் என் கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு என் கை ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு, இன்னைக்கு நைட்டு என்கிட்ட வந்து நீ என்னை கேர் பண்ணிக்க வைப்பான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க சமையல் பண்ணி கொடுக்குறா. 2 பேராதாலுமே சாப்பிட முடியலை, ரொம்ப மொக்கையாக பண்ணியிருக்கா. சரிப்பா நான் வந்துட்டு உனக்காக சமைக்கிறேன்னு சொன்னதும் நீ பண்ணிடுவேன்னு சொன்னதுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. ரொம்ப சூப்பராக இருக்க சாப்பாடு, 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு சரிப்பா படுத்து நீ ரெஸ்ட் எடு, நான் போய் சோபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் படுக்கிறதுக்காக போகிறா. நெக்ஸ்ட் டே எங்கள் ஹான்ட் அவள் ஃப்ளாராமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. வேணா வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறான். கரெக்டாக அப்போ ஹீரோயின் வந்து அவனை காப்பாற்றினதுமே அதை பார்த்ததுமே தன்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே வேமா என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. வந்துட்டு பேச முடியாமல் இருக்க அந்த ஆக்சிடென்ட்னால. ஸோ அவன் எங்கள் லெட்டர் தான் எழுதி காமிக்கிறான், நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால். அதுக்கப்புறம் அவளுக்கு புரிஞ்சுக்குது என்னை தேடாதீங்க, நான் நல்ல லைஃப் தான் வாழ்கிறேன்னு அவன் சொல்லிட்டு எழுதியிருக்கான். கால் பண்ணி பேசும்போது இப்போ நம்ம எப்படி அவனை தேடுறது சிஸ்டர்ன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு இங்கே நம்ம ஷோவை பார்த்தா அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கவும் ஷென் அவள் பக்கத்தில் நெருங்க விடாமல் 2 பேத்துக்குமே வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நம்ம ஜியாங்க்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குது, சிஸ்டர் உங்களை கண்டிப்பாக ஷென் வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு டிசர்வான பர்சன் தான், நீங்கள் இதை பற்றி யோசிங்கன்னு சொன்னதுமே அவர் என்ன லைக் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவளுக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அவங்க பிரதர் கூட சேர்ந்து அவள் ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு ஸ்கூல்லையுமே அட்மிஷன் வாங்கிட்டு போயிடுறா. அங்கே அவங்க பிரதர் வந்து யார் புள்ளி பண்ணாலும் சரி இவ விட மாட்டா, நான் உன் சிஸ்டர்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஷாவுக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அங்கே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா. அவள் போட்டு இவங்களை பொழந்து கட்டி விட்றா. ஸோ அவங்க சிஸ்டரை மீட் பண்ணிவிட்டு நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு, அவங்க சிஸ்டர் எல்லாத்தையுமே கெடுக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க கோவமாயிட்டு இருக்காங்க. பிறகு ஹானை என் கூட இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாகணுன்றான்னு சரி அவள் கூட்டிகிட்டு போனா. இல்லை நான் வர முடியாது, நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடி போயிடலாம். அப்போ அங்கே ஷூ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் ஸ்கூல்லேருந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன் கூட தான் படித்த பையன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை பார்க்க பண்ணலப்பான்னு சொல்லிட்டு அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனதுமே அந்த ஆளுங்களை பார்த்தா நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் அங்கே பாஸ்க்கு நடுவில் வருவேடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. பிறகு இங்கே ஹான் வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவங்க அடாப்டடாப்பா அங்கே அவனை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு. பாட்டி மட்டும்தான் ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு அவங்க பிரதருக்கு எல்லாரும் தெரிஞ்சதுமே அவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என் பிரதர் மேலே கை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நீ கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து வீட்டுக்கு தான் வரணும்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாட்டி இருக்காங்க, இவங்க தான் என்னை வளர்த்தவங்க, நான் இவங்களுமே கூட கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதும் ஓ இதனால தான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நம்ம ரொம்ப பணக்காரவங்கடா அப்படின்றத அவ சொல்றா. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலா அவனுக்கு ஃபேமிலி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாம மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்பங்க நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, பாட்டியை நான் பாத்துக்கிறேன்னு ஹான் சொல்றான். ஸோ எல்லாருமே எங்க வீட்டுக்கு போறாங்க.
பிறகு இங்கே நம்ம ஷென்னை பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பேசிட்டு, சார் நீங்கள் மேடம்கிட்ட இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன்னா சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயின் அவனை மீட் பண்ண போயிட்டு அவன் கையில் மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே பிரதர் 2 பேருமே கிடச்சிட்டாங்க. நான் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்தே ஹாப்பியாக போய் அந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு சொன்னதும், அப்படின்னா நான் இதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவட்ட தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடுறான். பட் அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா ஜியாங் சொன்னது உண்மைதானே, அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவளால் நம்ப முடியல. அரண்டடிச்சு அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கா. நெக்ஸ்ட் அவங்க கிளாஸ்க்கு கிளம்பி வந்தா பார்த்தா அவங்க பிரதரை காணும். அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு யாரும் புள்ளி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா இந்த ஷாவும் அந்த லூசியுமே சேர்ந்து ரவுண்டிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவனை புள்ளி பண்ணும்போது நான் போய் காப்பாற்றிட்டா அவன் கண்டிப்பாக என் மேலே இம்ப்ரெசிவ் ஆயிடுவான், என்னை கண்டிப்பாக வந்துட்டு அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் வந்து அங்கே காப்பாற்றுறா. அவளுக்கு நடுவில் அடிபட்டுருது. ஸோ இப்போ அங்கே போலீஸ் எல்லாமே வந்து அவங்கள மட்டும் இல்லை அந்த லூசி ஷாவு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏற்றிருக்காங்க. அப்போ அங்கே நீ நல்லா இருக்கியா சிஸ்டர்ன்னு சொல்லி கேட்டதும் பிரதருக்கு பேச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருது. ஃபைனலாக அங்கே இவங்க எல்லாரும் ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கானா ஒரு பக்கங்க இவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அங்கே கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிறகு அங்கே ஷோவை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை அங்கே ஆளை வச்சு தூக்கிட்டு வர சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டா. நீ என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்காக என்ன இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு சொன்னதும், நீயா வந்திருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற செட் அவன் கேட்குறான். ஸோ இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுமே அங்கே வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. ஹீரோயின் எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் பார்த்தாங்க நம்ம ஹீரோவும் அவங்க பிரதர்ஸுமே இங்கே வந்திருக்காங்க. மேலே கையை ஓப்பன் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னோட கம்பெனியே பேங்க்ரப்ட் ஆகி போயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் கம்பெனி ஆகும்னு சொல்லும்போது அவங்க அப்பாட்ட இருந்து கால் வந்துடுது, கம்பெனி டோட்டலாக பேங்க்ரப்ட் ஆகிருச்சு, நீ வந்து மிச்சம் மீதி சொத்து இருக்கிறது வேணும்னா வீடு வந்து சேருடான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஷென் சொல்கிறான், சேர்ந்து நீ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, எனக்குமே ரொம்ப சந்தோஷம், நீ நல்லபடியாக இப்படியே அவங்களோட சேர்ந்து வாழ அப்படின்றதாவே சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட பிரதர் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு நினச்சி அதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கலாம்ல, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நம்ம 2 பேருமே டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறா. ஷெனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க பிரதர்ஸ்ட்ட இதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, மீட் பண்ணுங்க நீங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அப்போ அவங்க ஜியாங் சிஸ்டர் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ சின்ன பிள்ளை, நீ அதுக்குள்ளே எப்படி போய் டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இப்போ தான் எங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்க, திரும்ப எங்களை விட்டுட்டு நீ போயிடுவியா, எங்களால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க அழுததுமே நம்ம ஷென் என் கூட நீ வாயில் பிரிச்சுடாருங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். இவங்களுமே நில்லு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.